தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனிற்கு சென்று ஆளுநர் ரோசையாவை சந்தித்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சியை இப்போது பார்ப்போம். என்னை கூப்பிடல, எதையும் கூப்பிடல, எந்த இதுக்கும் அவங்க கூப்பிடல சார். ஜெயலலிதா சும்மா ஒரு லெட்டர் அனுப்புனா அது மாத்திரம் பொறுப்பாக முடியுமா? அதனால் கூப்பிடலைங்கிறது சொன்னேன். அது மாதிரி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் விடுதலை பண்ணணுன்றிருக்கு. அது மாதிரி தமிழர் ஆது மணல் கொள்ளை அடித்தா 32 பேர் 32 இதை பிவி மினரல்ஸ் அது இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் உள்ள கொண்டு வரணுன்றிருக்கு. மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஏன் அரெஸ்ட் பண்ணி இன்னும் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஜெயிலில் ஜென்ஸு, அந்த பக்கம் லேடிஸ் ஏன் வச்சுருக்காங்க? இதை நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்றிருக்கேன். எம்எல்ஏ எதனால் என்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் சட்டசபை முடியிருக்குன்னா நீங்கள் கையெழுத்து போடலை. கையெழுத்து போட்டு முடிச்சிருந்தால் அந்த செஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்த செஷன்ஸ் எல்லாம் மற்றவங்க 5 பேர் தான், இவங்க சொல்கிற 5 பேர் தான் கோர்ட்டுக்கு போயிரு. 6 பேர் என்னமோ மீதி எல்லாருமே விடணும்ல. செஷன்ஸ் நீங்கள் முடிக்கலையே. ஆக நீங்கள் எல்லாம் முடிச்சா இதெல்லாம் முடியும். அப்புறம் என்எல்சி விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்எல்சி அதையும் சொல்லி விருத்தாச்சலம் எம்எல்ஏன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எப்படி நீங்கள் சொன்னாலும் சரி. ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இது முடிச்சு வைக்கணும் அப்படின்றிருக்கேன். ஏன்னா சும்மா தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு நிமிந்து வந்துடக்கூடாது. அதே மாதிரி முகநூலில் நம்ம சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழர் கூகுள், நீங்கள் எல்லாம் இன்றைக்கி டிவி எல்லாரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை முத முகநூலுக்கு நான் தான் நன்றி தெரிவித்தேன். இப்போ எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை என்பது தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் நிச்சயமாக சரி சார். கவர்னர் என்ன சொல்லுவார்? நிச்சயமாக செய்யணும். சட்டம் ஒழுங்கு தான் கெட்டு போயிருக்கு. அதான் குடியிலேயே சொல்லிட்டு குடிக்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சு. ஆமாம், ராமானுஜம் இன்னொருத்தர் பேர் என்ன, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். போடுவேன் சார், உறுதியாக போடுவேன், போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் நாளைக்கு தரேன் உங்களுக்கு. தமிழக பிரதமர் மோடி முதலமைச்சர் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இது சட்டசபை கூட்டம் சொன்னேன். சட்டசபை இது வரைக்கும் அவங்க கூட்டலை. சட்டசபைக்கு நீங்கள் வரணும்னா நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன். வராமல் இருக்க மாட்டேன். சட்டசபை கூட்டுங்கன்னு அதையும் கவர்னர் சட்டசபை நீங்கள் கூட்டலையே அதெல்லாம் கூட்டுங்களா? செயலற்று இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அத்தனை ப்ரெஸ் தான் போய் சேர்ந்து தான் போய் சொல்லணும் கவர்னர்கிட்ட. செயலற்று போய் இருக்கு யார் சொல்லணும்? நீங்கள் தானே சொல்லணும். ப்ரெஸ்ஸு எதுக்கா பத்திரிக்கைலாம் ஜாலர் அடிக்கக்கூடாது, பத்திரிகைகள் பூரா சொல்லணுமா? அதுதான் முக்கியம். நான் வரும்பொழுது நிச்சயமாக வருவேன். எப்படி வருவேனோ அப்புறம் என்னென்ன பிரச்சனைக்காக வரணுமோ அது நிச்சயமாக வருவேன். தேவைப்பட்டால் நான் வருவேன். எப்படி சார்? நீங்கள் வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. சார் நாளை மறுநாள் உண்ணாவிரதம் 13 உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் போராட்டத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வியூகம் எப்படி வகுக்கிறங்கிற முன்கூட்டியே நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே எப்படி இருக்குமோ என்பதை. சார், இப்போ அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது மதுக்கடை எண்ணிக்கையோ அல்லது நேரத்தையோ குறைக்கிறது தொடர்பாக தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடலான்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. என்னைக்கு தான் வெளியிட்டுச்சு? யார் நீங்கள் நீங்கள் இத்தனை பேர் தமிழ்நாடு பூர்ண மதுவிலக்கு வேணும்னு கேட்கும்போது வாயை திறக்காதவங்க இது 15ஆம் தேதி வாயை திறப்பாங்க. சொல்கிறோம். அதாவது கல்லை விட்டெறியணும். கிடைக்கிற பழம் தானே கிடைக்கும். எடுக்கிற விட்டெறியன்னா கல்லை விட்டெறிகிறது நான் என்னுடைய பழக்கம். அது மாதிரி கல்லை விட்டெறினா நீங்கள் கல்லை ஜெயலலிதா மேலே விட்டெறியதில்லை. கேள்வி கணைகள் தொடுத்துச்சு.
புரியுதுங்களா? 16 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை தேமுதிக தொடங்கிருச்சாங்க. இல்லை சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கு. வீகமாக நீங்கள் தான் வீகத்தை தொடங்கி நீங்கள் தான் வச்சுக்கணும். நீங்கள் தான் விவாதம் மேடை ஏதாவது வச்சு நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். தாழ்மையை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, கோச்சிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.